சரி வணக்கம். வணக்கம். என்னப்பா இது கடல் விடலாம் ஊரை கூடி வெடியெல்லாம் போட்டு என்ன நடக்குது? இப்படி சிரிப்பு வந்துக்குது. என்ன நடக்குது? பர்த்டே செலிப்ரேஷன் பெருசா அடிச்சுட்டாங்க. பின்னால கேட்கறது எனக்கு விளங்குது. இந்த பர்த்டே நடத்திக்கிறது கல்யாணம் வரது கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. விளங்கிட்டு எனக்கு. சரி, இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அழகா நடக்குது. எத்தனையாவது பர்த்டே? 21st பர்த்டே. அதான் வெளியெல்லாம் ஊருக்கு போட்டு சிறப்பா ஃபங்க்ஷனை செய்யறாங்க. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டே ஆமென்னு சொல்லி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணதாமன்னு சொல்லி யாரோ கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. கொடுத்துடுவோம் அவரு கிஃப்ட்ஸா. சரி, உங்களுக்காக முதலாவது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கேக் கொண்டாந்து சரியா சாக்லேட் கேக் கொண்டு அனுப்பி இருக்காங்க. சாக்லேட் கேக் விருப்பமானு சொல்லி அனுப்பி இருக்காங்க. என்ன பேர் உங்களுக்கு? திவ்யா. திவ்யாண்டெல்லாம் அடிச்சு அழகா ரெட் கலர்ல போட்டு அழகா அனுப்பி இருக்கிறாங்கப்பா. யார் அது? தெரிய மாட்டா? எங்களுக்கு தெரியாது. யாருடாப்பா பின்னுக்கு நின்று சொன்னது? அம்மா அப்பா அக்காக்கள் செஞ்சாங்க. அப்படி அப்படி இல்லையே. ஏன் தெரியுமே டக்குன்னு சொன்னீங்க? அப்படி சின்ன சின்னதா செஞ்சதெல்லாம் நைஸா தெரியும். அது என்ன சின்ன சின்னதா செஞ்சது? அது என்ன சின்ன சின்னதா செஞ்சதெல்லாம் தெரியுமாட்டா? என்ன விஷயம் அது? விளக்கல. கோலெல்லாம் கரைச்செல்லாம் தெரியும். கோலெல்லாம் கரைச்செல்லாம் தெரியும். அறிவா நீ என்ன யாரோட கதைச்சடி? சரி, அது இருக்கட்டும். ஒருவேளை அவங்க யாரோட கதைச்சாங்களோ தெரியல. ஒருவேளை எங்களோட கதைச்சாங்களோ அல்லது வேற ஏதும் கிஃப்ட் உங்களுக்கு இனித்தான் பின்னாலே எதுவும் ரெடியாகி வருகிறதோ தெரியல. ஆனா இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். யாருன்னே தெரியாது. சரியா? சரி, அடுத்தது இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. உங்களுக்காக அழகா ஒரு வாங்கிக்கோங்க. சரி, பழக்கூடி ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த பழங்கள் தான் நம்ம போடுமென்று சொல்லி அழகா இதை குடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. யாரப்பாரு? அம்மா அப்பா உங்களோட குடும்பத்தை தவிர்த்து வேற யாரோ தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்ன யார்? அம்மா அப்பா தவிர ஒற்றுத்தரம் செய்ய மாட்டேன். அப்படியா? இங்க என்னடா ஊரே கூடி நிக்கிறாங்க பிறந்த நாள் செய்யறதுக்கு. அவங்க ஒருத்தர்ல நம்பிக்கை இல்லாத மாதிரி அம்மா அப்பாவை தவிர வேற ஒருத்தர் எனக்கு பரிசு தர மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. குழப்பத்தானே வந்த நாங்கள். வேற யாராவது சகோதரங்கள் இங்க இருக்கிறாங்க. சரி, வெளிநாட்டுல இருக்கிற யாராவது இவங்க இங்க இருக்கிறவங்க நேர கொண்டு வந்து கூட கையில கிஃப்ட கொடுத்துருவாங்க தானே. ஏன் எங்களுக்கு ஒரு காசை கொடுத்து எங்களை கூப்பிட்டு ஏன் மினக்கட்டி இவங்க செய்ய வரும்? அவங்களே கொடுப்பாங்க தானே. என்ன தெரியும்? அம்மா அக்காள் தான். மறுபடியும் முதல்ல இருந்தேன். இல்ல, இது அம்மா அக்காள் அக்காக்கள் ஒரு சகோதரங்களும் இங்கே இருக்கிறார்கள். இல்ல, இது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. இல்ல இல்ல, கண்டுபிடிப்பு வரேன். சரி, ஒருவேளை அம்மா அப்பா சரி உங்களோட மனசுல இருக்கிற அந்த ஆசை அப்படியே இருக்கட்டும். சரியா? அம்மா அப்பா சகோதரங்களா இருக்கும்ன்றது இருக்கட்டும். ஒருவேளை அவை அனுப்பாட்டிக்கு வேற யாரும் இருக்கு? வேற ஒருத்தரும் இல்ல. வெளிநாட்டுல சொந்தக்காரரே இல்ல. ஒருத்தரும் கைக்காரே இல்ல. எங்க சொந்த தம்பி? சொந்த தம்பியை விட்டுட்டு இங்க நிக்கிறாங்களுக்கே தம்பி இருக்குன்னு தெரியாது. கேட்டு கேட்டு வாரேன். தம்பி இருக்கிறான், சகோதரங்கள தம்பி இருக்கிறான், இங்க இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. சரி, ஏன் அவரை சொல்லல? அனுப்புற அளவுக்கு வயசு இல்ல. இப்பதானே எல்லாரும் போன பாக்குறாங்க. டக்கு போன்ல தட்டினாலே கண்டாக்ட் வந்துருங்க. சரி, உங்களுக்கு 21 வயசுக்கு அவரு சின்ன சரி, நான் ஒரு உண்மையை சொல்றேன். சரியா? இது ஊருக்குள்ள இருந்துதான் வந்திருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து வேற இல்ல. இந்த ஊருக்குள்ள நம்பவே சரி, ஊருக்குள்ள இருந்துதான் வந்திருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து வேற இல்ல. வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வேற இல்ல. வீட்டுக்காரர் சகோதரங்கள் சம்பந்தப்படாத யாருடைய இருந்து வந்திருக்கு.
மாற்றவே இல்லை. ஊருக்குள்ளன்னு சொன்னா ஆனந்த கண்ணீர் எல்லாம் வருதுன்னா சரி ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணி யாரோ இவ்வளவு கிஃப்ட்டும் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல சரி என்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்குமா அது? சரி சரி. இந்த பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன இருக்குன்னு பாருங்க. என்னடா இது எனக்கு தெரியும். அங்க வடிவா ஒரு ஷூ வந்து வந்திருக்கு. யார்கிட்ட கட்டுனீங்க ஷூ? வேணுமெண்டு யார்கிட்ட கட்டுனீங்க? அம்மாட்ட. அம்மா அங்க நிக்கிறா. நான் தான். நீங்க சொல்லுங்க. நீங்களா அனுப்பினீங்க? அம்மாதான். சரி இதெல்லாம் பாப்போம். நீங்க சொல்றது சரியா அல்லது நாங்க சொல்றது சரியான்னு சொல்லி பாப்போம். இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. இதுக்குள்ள இருக்குது. நான் சொன்னா ஊருக்குள்ள இருந்து வந்திருக்குதுன்னு சொல்லி. ஊருக்குள்ள ஒருத்தருமே செய்ய மாட்டாங்களா? தனிப்பட்டது இதுல ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு இப்ப என்னன்னு சொல்றேன் பாபா, 1 மணி தியாலத்துக்கு முதல் பிறந்த நாள் தெரிஞ்சாலும் 1 மணி தியாலத்துல கிஃப்டோட வருவோம். அதெல்லாம் புக் பண்ணலாம். புக் பண்ணினா தூக்கி போட்டு கூட ஓடியலாம். மாமா ஒருவேளை நீங்க வடிவா யோசிக்கணும். இப்படியா ஓவரா என்னன்னு சொல்றது, ஆர்வக்கோளா கதைச்சா ஏதாவது பின்னால விஷயம் இருக்கலாம்னு சொல்லி யோசிக்கணும். சரி ஒருவேளை ஓவரா தண்ணியே தான் மாட்டி கொடுக்குற மாதிரி மாமா கதைக்கலாம். அப்படியும் இருக்கலாம் சில நேரம். ஏழாவது கோட்ஸ்ல ஜெயிக்காது. சரி ஓகே. பாபம் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. சரி இதுக்குள்ள கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. குடும்பமா? ஓ அப்படி வரீங்க நீங்க. அவர் தானே கொடுப்பாரு. இங்க பாருங்க எப்படி அடம் பிடிச்சு தாங்க நான் கொடுக்குறேன்னு வந்து கேட்டு சரி கொடுங்க. என்ன மிக்கி யாரோ காசு கொடுத்து வேண்டதை நீங்க கொடுக்குற மாதிரியே கொடுக்குறீங்க. சரி என்ன வந்து இருக்கு 2 மோதிரம் வந்துருக்கு. ஒரே கல்லுல 2 வாங்கினேன். கண்ணா 2 லட்டு தீங்க ஆசையான்ற மாதிரி. யார் இந்த மோதிரம் கொடுத்துருப்பாரு? இப்படி எல்லாம் செஞ்ச நீங்களோட யார் அம்மாட்ட கேக்குறீங்களா? சரி போங்க நீங்க. அம்மா போய் போட்டு யார் போட்டு விட போறீங்களோ போய் போடுங்க. நாங்க இப்பவும் சொல்ல மாட்டோம். செய்வோம் சரி ஓகே. அம்மா அப்பா அழகா மோதிரம் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அம்மா அப்பா நிக்கலே நில்லுங்க நில்லுங்க. நீங்க சேர்ந்து நில்லுங்க. எப்பவுமே அம்மா அப்பான்னு சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைக்கு பக்கத்துலயே நில்லுங்க பாப்போம். இன்னொரு கிஃப்டும் இருக்குது. இது ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாருங்க. பிங்க பேரு ஹாப்பி 21st பர்த்டே திவ்யா அப்படின்னு போட்டு விஷஸ் பை யாரோ ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. இந்த பெரிய சிரிப்பு யார் அனுப்பினது? எந்த மாமா? அப்ப நான் அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து தந்துரு. அப்ப எந்ததான் பிள்ளை அப்படியா? எப்படியாவது குழப்பம் பண்ணி பார்த்தாலும் சரி வர்றது இல்ல. சரி இந்த ஃப்ரேம் வந்து உங்களுடைய அப்பன் மாமா கொடுத்துருக்குற. அதை விட மற்ற கிஃப்ட் எல்லாமே உங்களுக்காக உங்களோட அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. அம்மா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி அம்மா தான் சொல்லத்தான் சொன்னவர். சரி அம்மா கொடுத்துருக்காங்க. அதை விட அந்த ஷூ வந்து உங்களுக்காக. அந்த ஷூ கொடுத்தா கையை தூக்குங்க. சரி ஷூ கொடுத்தது வந்து என்ன பேர் அவருக்கு? மயூரி அக்கா உங்களுக்காக உங்களோட அக்கா கொடுத்து விட்டுருக்காங்க ஷூ. இவ்வளவும் உங்களுக்காக உங்களோட என்னன்னு சொல்றேன் வெளியே நான் சொன்னா வெளியில இல்ல ஊருக்குள்ளன்னு சொன்னானே ஊருக்குள்ளானே வீடு கிடக்குறேன். சரி மாமாக்கள் அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. ஹாப்பியா?
எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி? எதிர்பார்க்கல. ஆனா அந்த போன் கதைச்சு இப்படி வருது. நான் சொல்லவா என்ன நடந்ததுன்னு சொல்லி? நான் சொல்லவா? என்னட்ட அந்த பேச்சு வாங்கினால் என்ன நடந்தது தெரியுமா? ஓர்டரை போட்டாங்க. சரியா? ஓர்டரை போட்டுட்டு நேற்று கிழமை ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபோன், பிறகு ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன், பிறகு 3 மணிக்கு ஒரு ஃபோன், பிறகு 6 மணிக்கு ஒரு ஃபோன். அக்கா நாளைக்கு 6 மணிக்கு ஏதோ நாங்களும் அமினிஷியா பேஷன்ஸ் மாதிரி. சரியா? சரி, நேற்று முடிஞ்சது. பிறகு பார்த்தா இன்னைக்கு விடிய காலம் இப்ப முதல்ல இருந்து 7 மணிக்கு ஒரு ஃபோன், 11 மணிக்கு ஒரு ஃபோன், பிறகு 3 மணிக்கு வருவீங்க. அக்காங்களுக்கு ஒரு பொருட்கள் சொன்னா காணும் அக்கா. இப்படி இத்தனை தரம் போன் கதைச்சபடியாதான் பிள்ளைகிட்ட பிடிபட்டிருக்கு. வீட்டுல குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மாறி மாறி கதைச்சிருக்கிறாங்க. அம்மா அக்காக்கள் எல்லாரும் கதைச்சவங்க. அவ்வளவும் அப்ப இன்னைக்கு எனக்கு அவ்வளவு தூரம் போன் அடிச்சதுல இருந்த விஷயம் தெரியுமா? உங்களோட அம்மா உங்களோட சகோதரங்கள் உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்தணும் ஆசைப்பட்டவங்கன்றதுதான் அந்த போன் அடிச்சதுல அவ்வளவு தூரம் ஆசையா அடிச்சு எங்களுக்கு வருவீங்களான்னு கேட்டதுன்ற ஆவல், உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்ற அந்த ஆவல்லாம் அந்த அவ்வளவு தூரம் இருந்தது. அவ்வளவு தூரம் பார்த்து ஆசையா மகளை சந்தோஷப்படுத்தணும், தங்களோட சகோதரத்தை சந்தோஷப்படுத்தணும். உங்களுடைய அக்காக்களும் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க. சரி, கடைசி பிள்ளையா? முதலாவது பிள்ளை. நான் அக்காக்கள் சொல்ல சொந்த அக்காக்கள் பிள்ளை. பிள்ளைகளுக்கு சமம். மூத்த பிள்ளை 21 வயசு அடைஞ்சிருக்கிறா. அப்ப அது ஒரு சந்தோஷமான தருணமா நீங்க இன்னைக்கு வெடியெல்லாம் போட்டு கொண்டாடி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்க அம்மாக்கு, அப்பாக்கு, தம்பிக்கு, உங்களோட அக்காக்கள் ஒளிச்சொலிச்சு போன் கதைச்சு பிடிப்பட்ட அக்காக்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. என்னதான் குழப்பினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் அது எனக்கு தெரியும். அம்மா அக்காக்கள் சகோதரங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அந்த விடாப்பிடியா நின்றீங்க. அது அவ்வளவு தூரம் நீங்களும் அவங்கள்ட்ட வச்சிருக்கிற அந்த அன்பு, அதே மாதிரி அவங்களும் உங்கள வச்சிருக்கிற அந்த அன்பு தான் அதுல இருக்குது. மற்ற உங்களோட மாமாவும் ஒரு பிரேமோட அதோட சேர்த்து கொடுத்துருக்கிற, அவரும் சேர்ந்து இதை ஒளிச்சொலிச்சு செஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லா சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்ப என்ன செய்ய மாட்டா, நாங்க கொண்டு வந்த கேக்க வெட்டுவோமா? நீங்க பிறகு மட்ட கேக்க வெட்டுவோம் உங்களுடைய. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒளிச்சு கொடுத்த கேக்க வெட்டிட்டு நாங்க ஒரு பிறந்த நாள் பாட்டு படிச்சுட்டு விஜயோட வழியில டான்ஸ் ஆடிப்போம். சரி சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Divya. Happy birthday to you. அதுல வந்து Happy birthday. மாத்திட்டு வந்து உள்ள மெயின் கேக் அதானே. அரே தரேங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா? அரே போ. சந்தோஷமா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சதா? எவ்வளவு சந்தோஷம்? நிறைய சந்தோஷம். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கடவுள் உங்களுக்கு வாரி கொடுக்கணும். கடவுளை வேண்டிக் கொள்றோம். உங்களை சந்தோஷப்படுத்துற அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாருமே கிடைச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் நீங்க செய்து நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டும் சொல்லி எங்களோட மனசார வாழ்த்தி கொண்டு விடைபெறும். தேங்க்யூ.